ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பொட்டாசியம். அதாவது பொட்டாசியம் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், இதுக்கான இது யூஸ் ஆகுது அப்படிங்கிற பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பொட்டாசியம் நம்ம மசில்ஸ்லாம் சுருங்கி விரிகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம பாடியில் உள்ள வாட்டர் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. நம்ம எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பொட்டாசியம் ரொம்பவே யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மெயினாக இது ரத்த குழாயிலெலாம் அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் யூஸ் ஆகுது. அதனால இந்த ரத்த குழாயிலெலாம் இந்த மினரல்ஸ் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகி அடைப்பெல்லாம் வராமல் இருக்கிறது யூஸ் ஆகுது. அதனால் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்ஸ் போன்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சுகர் லெவலையும் ரெடியூஸ் பண்ணுது. அது மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் எல்லாத்தையும் இந்த பொட்டாசியம் ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. மெயினாக இது ஹார்ட் அட்டாக் வராமல் பிளட் ப்ரெஷர்லாம் ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ் ஆகுது. சுகர் லெவல் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் சுகரே வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே இந்த பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணுது. எதனால் இந்த பொட்டாசியம் சம்டைம்ஸ் நம்ம பாடியில் லேக் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ரீசனுக்காண்டி வாமிட், டயரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும் போது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும் போது, அதிகமாக ஸ்வீட்டு, சுகர் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கும் போது, நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங், விரதம்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி டைமிங்கில் இந்த பொட்டாசியம் லேக் ஆகும் நம்ம பாடியில். நெக்ஸ்ட்டு அதிகமாக வாட்டர் நம்ம அதாவது லிமிட்டுக்கு மேலே வாட்டர் எடுத்துக்கும் போது, அதே மாதிரி ஸ்வெட்டிங், அதிகமாக வேர்வை இந்த மாதிரி வரும்போது இந்த பொட்டாசியம் நம்ம பாடியில் லேக் ஆகும். லேக் ஆகும்போது என்னென்ன அந்த லேக் ஆனிச்சா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, பொட்டாசியம் லேக் ஆகி நம்ம சோடியம் அதிகமானுச்சா என்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா, கால்லாம் ரொம்ப வீக்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட கால் வீக்கமாக இருக்கும். இது அதோட மெயின் அறிகுறி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கண்டைக்கால் தசைப்பிடிப்பெல்லாம் ஏற்படும். அது மாதிரி இதய துடிப்பு ரொம்ப வேகமாக இருக்கும். டாக்கிகார்டியா அப்படி சொல்லுவாங்க. இதய துடிப்பு ரொம்பவே வேகமாக இருக்கும். பாத வலியை இது க்ரியேட் பண்ணும். ஃபுட்லலாம் பெயின் வரும். பெயினை க்ரியேட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா பொட்டாசியம் அதிகமாக உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். பொட்டாசியம் எதில் அதிகமாக இருக்குன்னு நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். பனானாவில் பொட்டாசியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ராக்கோலி, நட்ஸு, கேபேஜ், டொமேட்டோ, கேரட், ஸ்பினாச்சு, க்ரீன் பீஸு, சால்மன் ஃபிஷ்ஷு, இந்த அத்திப்பழம் இருக்குல்ல, அதில் பாதாம், ஆல் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த பொட்டாசியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பொட்டாசியம் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருங்க. பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.